உடம்புல ஒரு கிட்னி மட்டும் உள்ள நிலைமையில அந்த ஒரு கிட்னியும் கிட்டத்தட்ட 50% மேல பாதிக்கப்பட்டு யூரியா கிரியேட்டின் சொல்லக்கூடிய அந்த கிட்னி சுத்திகரிக்கக்கூடிய அந்த உப்பு வந்து அதிகரித்த நிலைமையில ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு கிளைன் வந்திருந்தாங்க. 45 வருடமா தலை சிறந்த ஒரு பள்ளிக்கூடத்துல தலை சிறந்த ஒரு ஆசிரியரா பணியை செய்த ஒரு ஆசிரியர் தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. வருடமா அதாவது இவருக்கு கிட்டத்தட்ட 67 வயசு கிட்ட ஆகுது. இப்ப சமீப காலமா தான் வயிறு வலிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது ஸ்கேன் எடுக்கும்போது ஒரு கிட்னி தான் இருக்குங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தகவலே தெரியும். இவங்களுக்கு டயாலிசிஸ் பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்ல, அவங்களுக்கு பண்ணக்கூடிய விருப்பமும் கூட இல்ல. ஃபேமிலில எல்லாம் பேசி ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வரும்போது சரியான சிகிச்சையும் சரியான உணவுகளை மட்டும் சாப்பிட்டாவே இவங்களுக்கு நீண்ட ஆயுளா முழுமையான நிவாரணத்தோடு அந்த ஒரு கிட்னியோட வாழ்வாங்கன்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. ஆனா இவங்க வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாம உப்பு கண்டை சாப்பிட்டுருவாங்க, ஊறுகாய் சாப்பிட்டுருவாங்க, வாயை வந்து கட்டுப்படுத்த முடியாம அவங்களால வந்து அந்த கிரேவிங் வந்து அடக்க முடியாம நிறைய உணவுகள் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுனால சமீப காலமா அந்த யூரியா கிரியேட்டின் வந்து ரொம்ப அதிகரிச்ச நிலைமையில தான் சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. அவங்க மவன் என் வாப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் முழு ஆரோக்கியத்தோட இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாதம் ஒரு சிகிச்சை கட்டாயம் நீங்க சிகிச்சை கொடுங்க. ஏற்கனவே சிகிச்சை எடுத்து முழு குணமடைஞ்சாங்க. அந்த குணமடைஞ்சு சரியா ஃபாலோ பண்ணாம அது கைவிடப்பட்ட நிலைமையில தான் நிறைய உணவுகள் சாப்பிட்டு தான் மறுபடியும் கூடிருச்சு. இனிமேல் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கும் போது முழு குணம் பெறுவாங்கன்னு நம்பிக்கையோட அந்த சிகிச்சைக்கு வந்திருக்கோம். மாதம் சிகிச்சை கொடுன்னு சொன்னாங்க. மிக மிக இலவான சிகிச்சையில் முழுமையான விடுதலை.